ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் எடுத்துக்கொள்ளுவோம். ஸ்தோத்திரம். ஏசாயாவினுடைய புஸ்தகம் 58வது அதிகாரம் 14வது வசனத்தினுடைய பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். யாக்கோபினுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன், கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு அருமையான ஒரு வார்த்தையை தேவன் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யாக்கோபினுடைய சுதந்திரத்தால் உன்னை என்ன செய்வேனா? போஷிப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். சாதாரணதல்ல, உச்சிதமான கோதுமையினால் போஷிப்பேன் என்று சொன்னது போல, ஹல்லேலூயா, யாக்கோபினுடைய சுதந்திரத்தால் ஆண்டவர் என்ன செய்வாரா? நம்மள போஷிக்கிறவராய் கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர்த்தால் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, தேவன் அப்படி நம்மளை போஷிக்கிறவராய் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். வேத வசனம் நமக்கு அழகா சொல்லுகிறது. எப்பயுமே எப்ப பார்த்தாலுமே எப்படின்னா, ஒரு வாக்கு தத்தம் ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா ஒரு கண்டிஷன் ஆண்டவர் வைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீங்க உங்க பிள்ளைகளை பார்த்து ஒரு காலத்துல படிக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்லியிருப்பீங்க, அது ஒழுங்கா படிக்காம என்ன பண்ணும்? எப்பா எனக்கு இது வாங்கித்தா, அது வாங்கித்தா, எனக்கு இது கொடு, அது கொடு, அம்மா எனக்கு இது வாங்கித்தா, அப்படிலாம் சொல்லும். அப்ப சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? நீ இந்த எக்ஸாம்ல நீ இவ்வளோ மார்க் எடுத்தா நான் உனக்கு இது வாங்கி தரேன். ஒரு கண்டிஷனை வச்சுதான் ஆமென் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கிறோம். ஆண்டவர் அறியாத நாட்கள்லயே நம்ம அப்படி நடந்திருக்கோம் பாருங்க. ஹல்லேலூயா. அப்ப நாம ஆண்டவரை நாம அறிந்திருக்கிறோம். இப்பொழுது நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சில பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அவருடைய செயல்பாடுகள் நமக்குள்ளார வெளிப்படும், பல நேரங்கள்ல வெளிப்படாது, அது வேற. ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல அது வெளிப்படும், நன்மையான சில காரியங்கள்ல அது வெளிப்படும். இப்போ இங்க அப்படித்தான் இங்க வேத வசனம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. என்ன கண்டிஷன்? இங்க ஆண்டவர் வாக்குத்தத்தம் என்ன கொடுக்கிறாரு? ஸ்தோத்திரம். அதாவது உன் தகப்பனுடைய தகப்பனாகிய யாக்கோபினுடைய சுதந்திரத்தால் உன் என்ன செய்வேன்? போஷிப்பேன். ஹல்லேலூயா. சாதாரணமான ஒரு ஆசீர்வாதம் இல்ல. யாக்கோபு எப்படி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான்னு நமக்கு தெரியும். அதை நம்ம பின்னாடி கூட பார்க்கலாம், இல்லைன்னா இப்ப கூட நம்ம எடுத்துக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 27, 28, 29. தேவன் உனக்கு வானத்து பணியையும், தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருளுவாராக. அல்லேலூயா. இங்க சொல்றாரு, ஸ்தோத்திரம், ஈசாக்கு சொல்றாரு. யாரு நினைச்சு சொல்றாரு? ஏசான்னு நினைச்சு சொல்றாரு. ஆனா அது யாரு? யாக்கோபு. அல்லேலூயா. சிலர்களுக்கு யாக்கோபு மாதிரி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு ஏசாவை வஞ்சித்து தான், ஏமாத்தி தான் என்ன செஞ்சான்? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆமாவா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா அது தேவனுடைய பார்வையில சரியா தான் இருக்குது. சில காரியங்கள் அப்படித்தான் இருக்கும். அல்லேலூயா, ஆமென். அதை நம்ம சரி தப்புலாம் நம்ம சொல்றதுக்கு நம்ம யாரு? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சிலர்கள் சில காரியங்கள் செய்கிறது நமக்கு தப்பா தெரியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆனா அது தேவனுடைய பார்வையில் அது சரியா இருக்கும். நம்ம எதையுமே என்ன பண்ண முடியாது? ஜட்ஜ்மென்ட் பண்ணவே முடியாது. அல்லேலூயா. ஆமென். ஜட்ஜ்மென்ட் ஒரு நாள் நம்மளால பண்ணவே முடியாது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க ஈசாக்கு யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார். ஆனா ஏசா நினைச்சுதான் சொல்றார். ஏன்னா எப்பயுமே அந்த ஆசீர்வாதம்ங்கிறது யாருக்கு போகணும்னா மூத்த பிள்ளைக்கு தான் போகணும்.
முறைப்படி. அல்லேலூயா. ஆமா, தாயின் கருவயிற்றில் இருக்கும் போதே அங்க 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளையில பாத்தீங்கன்னா முதல்ல பிறந்தது ஏசா, ட்வின்ஸ் தான். அல்லேலூயா. ஆமா, நம்ம நாலாம் உலகத்துல இது பண்ணும்போது ரெட்டை பிள்ளையெல்லாம் பிறக்குமா அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அது 3-4 பிறந்தா அதுக்கப்புறம் தான் நமக்கே புரியுது. ஆனா இதை பார்த்தா பைபிள்ல அப்பவே அங்கவே என்ன செஞ்சிருக்க, ரெட்டை பிள்ளைங்க எல்லாம் பிறந்திருக்குது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, அங்கேயே பாருங்க, தாயின் கருவயிற்றில இருந்து வெளியில வரும்போது ஏசா காலை புடிச்சுக்கிட்டு தான் யார் வரா? யாக்கோபு வரா. அல்லேலூயா. அல்லேலூயா. யாருடைய காலை பிடிச்சுக்கிட்டு? ஏசாவுடைய காலை பிடிச்சிட்டு தான் வரான். அப்ப என்ன அர்த்தம்? எனக்கும் சுதந்திரத்துல பங்குண்டு. அல்லேலூயா. ஆமென். இது கண்டினியூட்டிவ், தொடர்ச்சி. அல்லேலூயா. ஆமா, யாக்கோபு பிறந்ததுக்கு அப்புறம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் கழிச்சு, இல்ல ஒரு 10 செகண்ட், ஒரு அரை மணி நேரம், ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சுலாம் ஏசா என்ன செய்ய, யாக்கோபு என்ன செய்யல? பிறக்கல. அல்லேலூயா. ஆமென். அத நாம உணரணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, அப்போ இங்க அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பார்க்கிறோம். தேவன் உனக்கு வானத்து பனியையும், அல்லேலூயா, நீ எப்பெல்லாம் கேட்கிறியோ அப்பெல்லாம் உனக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு? வானத்தின் பனியை பெய்ய பண்ணுவாரு. அல்லேலூயா. சில நேரத்துல சில விவசாயத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி அதிகமா தேவைப்படாது. அல்லேலூயா. ஆமா, பனி இருந்தாலே போதும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, அப்ப இங்க வேத வசனம் சொல்லுது, தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து. அல்லேலூயா. யாக்கோபனுடைய சுதந்திரங்கிறது இப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. பூமியில இருக்கக்கூடிய கொழுமையானது, சிறப்பானது, சிறந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் எப்பயுமே எப்படிதான் தருவார்? தன்னுடைய பிள்ளைகளுக்கு சிறந்ததை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சிறந்ததை கர்த்தர் தருவார். நீங்க இந்த வாக்குத்தத்தம், அவருடைய வார்த்தை, அவரை அல்லேலூயா நீங்க முழுவதுமா ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் நமக்கு தர வேண்டிய தரதெல்லாம் என்னது? எப்படின்னா சிறந்ததை தான், கொழுமையானதை தான், நம்பர் 1 தான் தருவார். நயத்தை. அல்லேலூயா. ஆமா, ஏதோ ஒண்ணு தரமாட்டார். எல்லாமே நயமானது, எல்லாமே நம்பர் 1, அதை தான் கர்த்தர் தருவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வேத வசனம் தெளிவா என்ன சொல்லுது பாருங்க. சோத்திரம். பூமியின் கொழுமையும் கொடுத்து தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருளுவாராக. மிகுந்த தானியம். அல்லேலூயா. ஆமா, நிறைய. இந்த வாக்குத்தத்தம் இந்த மாதத்துக்கு மாத்திரம் இல்ல, என் ஜீவனுள்ள நாளெல்லாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, இங்க அழகா பாருங்க, தானியத்தையும், மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருளுவாராக சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும். மற்ற உங்ககிட்ட எல்லாம் நிறைய இருந்தா ஜனங்கள்லாம் உன்னை என்ன பண்ணுவாங்க? உங்ககிட்ட நிறைய இருந்தா அதுக்கு பேர் என்ன? ஐஸ்வர்யவான். நீ எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமென். அப்போ இது எல்லாமே வானத்து பனி, பூமியினுடைய கொழுமை. ஆமென். அதாவது மிகுந்த தானியம், திராட்சை ரசம், இதெல்லாம் நம்ம உழைப்புனால வராது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அல்லேலூயா. இதெல்லாம் அவருடைய ஆசீர்வாதத்தினால நமக்கு வரக்கூடியது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இதெல்லாம் அவருடைய நன்மையினால வரக்கூடியது, அவருடைய ஆசீர்வாதத்தை. தேவன் யாருக்கு எதை தரணும்னு நினைக்கிறாரோ கர்த்தர் அவர்களுக்கு அதை தருவார். ஆமென்.